ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்கிட்ட சமீபத்தில் ஒருத்தங்க கேட்டாங்க, நம்ம வந்து குரு பகவானை வழிபடுறதுனால நமக்கு என்ன மேடம் பலன்கள் கிடைக்கும்னு. ஸோ இது வந்து எனக்கு ஆஃபீஸ்லேயும் ஒருத்தங்க கேட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீவித்யா எனக்கு கேட்ட கேள்வியும் அதே தான். மேடம், இந்த கோச்சார குருன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதனுடைய வழிபாடு எப்படி, இல்லை இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த கோச்சார குருவில் நமக்கு ஸோ கோச்சாரம் அப்படின்னா என்னென்னா கோள்களினுடைய சாரம், இதைத்தான் கோள் சாரம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோள் சாரம்னா என்னென்னா 9 கோள்கள் இருக்குது இல்லையா, இந்த 9 கோள்களும் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு தான். ஸோ குருவினுடைய கோள் சாரம், சனியினுடைய கோள் சாரம், ராகு கேத்து கோள் சாரம், சூரியனுடைய கோள் சாரம் அதான். அப்போ குருவினுடைய கோள் சாரம்னா என்னென்னா, குரு கோச்சாரம் வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்கார். ஸோ இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இவருக்கு ஜென்ம குருன்னு பேர். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2ல் குரு, மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ல் குரு. ஸோ இந்த 1 வருஷ காலம் குரு அங்கே தான் இருப்பார். இந்த குரு பகவானை நாம் தனிப்பட்டு வணங்க வேண்டுமா, இல்லை ஜென்ரலாகவே நம்ம குரு பகவானை வணங்கினால் நமக்கு என்ன பலன்? இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக இந்த ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் எத்தனை பேரை நானும் பார்த்துருப்பேன் இல்லையா லைஃப்பில். இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கறச்சு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறா, இல்லை அவங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் பலிக்கலை, இல்லை தலைமுறைகள் அப்பா கஷ்டப்பட்டாங்க, தாத்தா கஷ்டப்பட்டாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்க, அடுத்தது பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, 3 தலைமுறையாக கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஜாதகங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதில் குரு வந்து நல்லா இருக்காது ஜாதகத்தில். அப்போ அந்த குரு சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன காரணங்கள் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்காரு, இல்லை குரு சரியில்லை, இல்லை குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், இல்லை குரு சனியோடு இருக்கார், இப்படி பல வகைகள் இருக்குது. ஸோ இந்த குரு பகவானினுடைய மெயின் போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உனக்கு தனிப்பட்டு தெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையா, 2வது குலதெய்வம் உங்களுக்கு கூட இருக்கா இல்லையா, 3வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள். ஸோ எப்போ வந்து நமக்கு தெய்வம் கூட இருக்காது, நம்மளுடைய பாபம் அதிகம் இருந்தாலோ சாபம் அதிகம் இருந்தாலோ தெய்வம் நம்மளை விட்டு போயிடும். அப்போது இந்த குடும்ப சாபங்களும் நம்மளுடைய பாபங்களையும், இதுதான் இந்த டைப் ஆஃப் பாபத்திற்கு குரு பகவான் அப்போ இந்த இடத்துல தான் இருப்பார் அப்படிங்கிறது. அதனால் ஒரு ஜாதகத்தில் ஒரு குருவை நம்ம பார்க்குறோம், ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கார் அப்படின்னாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அந்த வம்சமாக, இல்லை அந்த தனிப்பட்ட நபரா, இல்லை அவங்களுடைய முன்னோர்களினுடைய வழியில் வந்த சாபங்களா பாபங்களாங்கிறது. ஸோ குரு பகவானினுடைய மெயின் போர்ட்ஃபோலியோவே அதுதான். அப்போது இது எப்படி எனக்கு தீரும், என்னுடைய ஜாதகத்தில் இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போது இந்த சாபங்கள் எனக்கு எப்படி தீரும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குரு பகவானை என்ன மாதிரியான முறைகளில் நம்ம வழிபாடுகள் செய்துக்கிட்டே வரோமோ, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நல்ல ஆசான் கிடைப்பாங்க. இப்போது என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது, நான் இந்த ஃபீல்டுக்கு நான் சூஸ் பண்ணலை, நான் வந்து ஒரு ஜோதிடர் ஆகணும், இல்லை நான் பிரபலமாகணும், இல்லை நான் ஜோதிடத்தில் நிறையா சம்பாதிக்கணும், நான் பிளானே பண்ணலை. என்னை தேடி வந்தவர், என் குருநாதர் என்னை தேடி வந்தார். தேடி வரும்பொழுது அவர் என்கிட்ட சொன்னது, யாருக்கு கர்மா தீருமோ தீரும் காலத்தில் உன்னை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமே அதுதான். எப்போ ஒரு மனிதனுக்கு கர்மா தீரணும்னு இருக்கோ அந்த சமயத்தில் அவன் வந்து உன்னை பார்ப்பான், அவனுக்காக நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் என்னை வந்து பார்க்கும்பொழுதே அவருக்கு 90 வயசுக்கு மேலே பெரியவருக்கு. அதனால தான் நானும் எடுத்து இதை பண்ண ஆரம்பித்தேன். அந்த கர்மா தீரது அப்படிங்கிறது யார் மூலமாக உங்களுக்கு தீரணும்னு அது விதி இருக்கும், அப்படி தான் தீரும். அப்போது நானும் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய போராடி இருக்கேன், நிறைய அவமானங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை நான் வந்து நிறைய எனக்கு குரு பக்தி உண்டு, உங்களுக்கே தெரியும் என்னோடய குரு பக்தி அப்படின்னு. நான் வணங்கின அந்த குரு, இல்லை நான் குரு சேவை செஞ்சது. இப்போ நம்ம ஒரு குரு பகவானுக்குனா நவகிரகத்தில் தான் குருவுக்கு போய் ஓடி போய் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், வாழ்க்கையை நம்ம வழி நடத்த செல்கிறாங்கள, அவங்க எல்லாருமே குரு தான். அப்படி எனக்கு வந்து ஒரு நல்ல குரு அமைந்தார்
எனக்கு வந்து அது என்ன எனக்கு என்னோடய பூர்வ ஜென்ம இதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்த எல்லா குருவுமே எனக்கு நல்ல குரு அமைஞ்சாங்க. அது நான் பண்ண பெரிய புண்ணியம். ஸோ ஒரு காலகட்டத்தில் என் கர்மாவை தீர்க்கிறதுக்கும் என்னுடைய பாபங்களை போக்குவதற்கும் என் சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்காகவும் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு குரு கிடச்சாங்க. அந்த குருவின் பாதையில் நான் செல்லும் பொழுது நமக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அப்போது குலதெய்வம் நமக்கு வருவது, இல்லை நம்ம கர்மா தீர்றது, இல்லை நம்ம என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு குரு தேவை. அப்போது நான் எத்தனையோ பேர் பார்க்குறேன், எத்தனையோ பேருக்கு நான் சொல்கிறேன். பட் எல்லாருடைய கர்மாவையும் என்னால் தீர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னால் தீரணுங்கிறது இருக்காது. அவங்களுடைய தீர்வு வேறு எங்கேயாவது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே விரதங்கள் எப்படி இருக்கணும்னா, மார்னிங் 6 o'clock டு ஈவினிங் 6 o'clock சூரியன் உதைக்கணும், சூரியன் அஸ்தமனமாகணும். ஸோ இந்த குரு வாரத்தில் வியாழக்கிழமையில் அந்த சூரியன் உதயத்திலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. குரு பகவானுக்கு ரொம்ப உகந்தது பரிகாரம் அப்படின்னாலே மௌன விரதம். இந்த மௌன விரதத்தை நீங்கள் பாருங்களேன், யோகிகள் எல்லாருமே இதை தான் பண்ணுவாங்க. இந்த மௌன விரதம் மாதிரி ஒரு பெஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, தேர்ஸ்டே மார்னிங் 6 to 7 குரு ஹோரை அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நம்ம அதை யார்கிட்டேயும் பேசாமல், நம்மளுடைய யாரை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓம் குருவே சரணம்னாலே நமக்கு ஏதோ ஒரு குரு தான். அந்த சமயத்தில் நம்ம குரு ஹோரையில் குருவுக்கான விளக்கு 3 நெய் விளக்கு ஏற்றலாம். உங்களுக்குன்னு தனிப்பட்ட யாராவது ஒரு ஆச்சாரியன் இருப்பார், நமக்கு குரு இருப்பாங்க. மகா பெரிவாளை நிறைய பேர் குருவாக ஏற்றுக்குவாங்க. நம்மளுடைய ராகவேந்திரர் சுவாமியை நிறைய பேர் குருவாக ஏற்றுப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் மகான்கள் வாழ்ந்து அவங்க நிறைய பேரை மத்வாச்சாரியார்லேருந்து வந்தவா இல்லையா. அதே மாதிரி ராமானுஜர் அவர் ஒரு ஆச்சாரியன். ஸோ நமக்கு யார், வேதாந்த தேசிகர் அவர் ஒரு ஆச்சாரியன். ஸோ நமக்கு யார் ஆச்சாரியன், ஒரு குரு நமக்கு கண்டிப்பாக தேவை. வைஷ்ணவிசம் அதான் சொல்லுது, நீ இறைவனை அடையிறதுக்கான ஒரே வழி உன்னுடைய குருவின் மூலமாகத்தான். ஸோ ஆச்சாரியன் பக்திங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், எனக்கு இவா மூலமாக ஒரு வழி கிடைக்கணும்னு. ஸோ வியாழக்கிழமையில் நீங்கள் குருவுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் எல்லா குருவுமே சொல்கிறது என்னென்னா அன்னதானம் தான். ஸோ வியாழக்கிழமையில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. பணமாக கொண்டு போய் கொடுக்கறது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வீட்டில் சமைச்சு வியாழக்கிழமை ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போடலாம், இல்லை ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் அன்னதானம் பண்ணுறது குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம். 2வது வியாழக்கிழமை குரு ஹோரையில் மௌன விரதம் இருக்கிறது. 3வது குரு ஹோரையில் 3 தீபம் ஏற்றுறது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு போய் தீபம் ஏற்றுறது. ஸோ இது எல்லாமே குருவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே, இது ஒரு நாள் மட்டும் செஞ்சால் பத்தாது, ஒரு வாரம் செஞ்சால் பத்தாது. செஞ்சுட்டே வரும்பொழுது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு நல்ல குரு அமைவாங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம குருவை தேடுறோம் பார்த்தீங்களா, இந்த தேடலுக்கு நமக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. ஸோ இந்த வியாழக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த குருவுக்கான பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல ஆசான் கிடைப்பாங்க. ஸோ குருவினுடைய முக்கியத்துவமே இதுதான். இந்த பதிவில் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக ஏதாவது தோணலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.